நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? இன்றைக்கி படிக்கலைன்னா இந்த நாட்டில் எந்த வேலையுமே இல்லை. அந்த காலத்தில் வந்து எல்லா வேலையுமே படிக்காதவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை இருந்துச்சு. ஏறு மாடு இருந்துச்சு, ஏத்தம் இருந்துச்சு, கலப்பை ஏறு பூட்டி உழவு ஓட்டினாங்க, கையில் பூச்சி மருந்து அடித்தாங்க. எல்லாமே வந்து படிக்காதவங்களுக்கு தகுந்த வேலையாக இருந்துச்சு, எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி படித்தா மட்டும்தான் எல்லா வேலையுமே செய்ய முடியும். ஒரு பொட்டி கடை வைக்கணும்னாலும் படிச்சிருக்கணும், கணக்கு போட தெரியணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு கணக்கு போட தெரியணும். விவசாயம் பண்ணால் அது மெயினாக விவசாயத்தில் படிச்சிருக்கணும். ஏதோ ஒரு மருந்து போட்டிங்கன்னா ஒரு 4 பூச்சி 8 பூச்சியாக மாறி அது 16ஆக மாறிடும். அதனால் படிக்கலைன்னா எந்த பொழப்பும் ஆகாது. கவனத்தை மனசில் வச்சு படிக்கிற வேலையை பாரு. புரியுதா? படிக்கிறோன்னு அது ஒன்றும் பெரிய மலை கிடையாது. அது பெருசாக எந்த வேலையை எடுத்தாலும் பெருசாக தான் தெரியும். சிம்பிளாக எடுத்துக்கணும். அன்றாடு வருது. இன்றைக்கி ஒரு பாடம் வரும், நாளைக்கு ஒரு பாடம் வரும், நாளான்னைக்கு வரும். அதை அப்பப்போ அதை முடிச்சிட்டோம்னா அது பெருசாக தெரியாது. எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா அது பெருசாக தான் தெரியும். எல்லா விஷயம் அப்படி தான். பிரச்சனையும் அப்படி தான், சந்தோஷமும் அப்படி தான். சந்தோஷம் கூட அதிகமாக தேக்கி வச்சுன்னா அழுவச்சு தான் வரும், சிரிப்பு வராது. ஆமாம், இது உனக்கு நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன். புரியுதா? அதனால் எல்லாமே அப்பப்போ அதை பேஸ் பண்ணணும். அதாவது அப்பப்போ அதை சரி பண்ணிடணும். இப்போ 10வது படிக்கிற நீ என்ன பண்ணணும்? படிக்கணும். எந்த வேலை இருந்தாலும் படிப்பு தான் நமக்கு மெயின். நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன். இனிமேல் விவசாயம் பண்ணாலும் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலான்னாலும் விவசாயத்துக்கும் படிப்பு வேணும். நீ எதையோ ஒரு மருந்து அடிச்செல்லாம் சாவாது. பூச்சிங்க சாவாது. படிச்சுட்டு அது என்ன மருந்து கொடுத்தாங்க, அது எதுக்கு அடிக்கணும், என்ன பயிற்சிக்கு எதுக்கு அடிக்கணுங்கிறது படிக்க தெரிஞ்சால் தானே அடிக்க முடியும். படிக்கிறதெல்லாம் எப்படி அந்த டப்பாவை எடுத்து எத்தனை டப்பா அளந்து ஊற்றுறது தெரியுமா? எல்லாத்துக்கும் அடிப்படை படிப்பு. இப்போ இல்லை, எப்போவுமே நம்ம வாழ்க்கைக்கு அதுதான் படிப்பு தான். அதை விட்டால் வேறு எதுவும் இல்லை. அது ஒரு காலகட்டம் தான். அந்த காலகட்டம் தாண்டிலாம் படிக்க முடியாது. நான் எப்போ வேணாலும் படிக்கிறேங்கிறதெல்லாம் அது கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், 12வது வரைக்கும் நல்லா படிக்கணும், காலேஜ் கொஞ்சம் படிக்கணும், அந்தாண்ட நம்ம தொழிலை பார்க்கணும். அதுதான் படிப்பு. நான் 50 வயசில் கூட படிக்கிறேங்கிறது அது படிப்பு கிடையாது. நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி அந்த பொழப்பலாம். புரியுதா நான் சொல்கிறது? அதனால் பொழப்பு பாரு, போய் படி. நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தாலே வீட்லேயும் பிரச்சனை இல்லை, அந்த நாட்டிலையும் பிரச்சனை இல்லை. உண்மை அதுதான். புரிஞ்சுக்காங்க நான் சொல்கிறது என்ன. நான் உனக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், வேறு யாருக்கு சொல்லணும். புரியுதா இல்லையா? அப்புறம் இப்படி உட்காந்துட்டு ஒவ்வொன்று கேட்டுக்கிட்டு போய் பாரு, பொழப்பாரு.